ஹாய், ஹலோ. வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷன். ஸோ இது என்ன சீரியஸ்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸோட பார்ட் 3 ஆஃப் த வீடியோ. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ இதோட சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா tnsocialwelfare.orgன்னு சொல்லிட்டு தமிழ்நாடோட வெப்சைட். ஸோ இந்த சீரீஸை நம்ம வந்து சூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில கொஷின்ஸ் வந்து கம்பைன் குரூப் 10 குரூப் 8 மாடல் கொஷின் பேப்பரில் ரிலேட் ஆயிருக்கு இந்த வெப்சைட்டில் இருக்க கொடுக்கப்பட்ட ஸ்கீம்ஸோட. ஸோ அதனால இதை எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, சில ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க, மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட நேமோட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஃபார் புவர் கேர்ள்ஸ், அப்புறம் விடோ ரீமேரேஜ் அசிஸ்டன்ஸ், அப்புறம் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஃபார் ஆர்ஃபன் கேர்ள்ஸ், இன்டர்காஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 1 ஆஃப் த வீடியோவில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிராடல் பேபி ஸ்கீமோட எய்ம் என்ன, அதுக்கப்புறம் சில ஸ்கீம்ஸ் அண்ட் எந்த சீஃப் மினிஸ்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ நூன் மீல் ஸ்கீம், கிராடல் பேபி ஸ்கீம், சமத்துவபுரம், நியூட்ரிஷியஸ் மீல் ஸ்கீம், இதெல்லாம். நெக்ஸ்ட்டு வந்து மிட் டே மீல் ஸ்கீம் வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணால், அப்புறம் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், சேஃப்கார்ட்ஸ் விமன் ஃப்ரம். ஸோ 3 அப்யூஸ் கொடுத்துருக்காங்க. 3த்துலேருந்து இந்த ஆக்ட் வந்து எதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணது விமன்ன்ற சொல்லிட்டு. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு இதில் இருக்கும். பிகாஸ் இதில் வந்து லெஜிஸ்லேஷன்ஸை தான் பார்க்க போகிறோம். அண்ட் டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி மெமோரியல் இன்டர்காஸ்ட் மேரேஜ் அண்ட் ஸ்கீம்ஸை பற்றி சில ஸ்டேட்மெண்ட்ஸ் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எது கரெக்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இது 3 ஸ்டேட்மெண்ட்ஸுமே வந்து இந்த வெப்சைட்டில் கொடுக்கப்பட்ட ஸ்கீமோட ப்ரொவிஷன்ஸில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்ட் 3 ஆஃப் த வீடியோ அப்படின்றனால 41 ஸ்லைடுக்கு வந்து போகணும். சோஷியல் லெஜிஸ்லேஷன்ஸ் என்னென்ன லெஜிஸ்லேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, சைல்ட் மேரேஜ் ஆக்ட் 2006 ப்ரொஹிபிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005. ஸோ இதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961. அப்புறம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் 2013. ஸோ இந்த 4 லாவுமே வந்து இந்த வீடியோ சீரிஸில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லா வந்து ப்ரொவிஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜ் ஆக்ட் 2006. ஸோ சைல்ட் மேரேஜ் அப்படின்னா வந்து எந்த வயசுக்குள்ளே மேரேஜ் பண்ணால் அது சைல்ட் மேரேஜ்னா, விமனை பொறுத்த வரைக்கும் 18 இயர்ஸ்க்குள்ளே பண்ணால் வந்து சைல்டு மேரேஜ், அண்ட் மென் வந்து 21 இயர்ஸ்க்குள்ளே இருந்தால் அது வந்து சைல்டு மேரேஜ். ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து விமன் தான் வந்து அண்டர் ஏஜில் இருக்கவங்களாம் கல்யாணம் பண்ணுறாங்க சைல்டு மேரேஜில். ஸோ பிகாஸ் ஏன் ரீசன் அப்படின்னா, அவங்களோட சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன் ரொம்ப ஏழ்மையாக இருக்குது அண்ட் அவங்களுக்கான அவேர்னஸ் வந்து அவங்கக்கிட்ட இல்லை. அப்படின்றனால சைல்டு மேரேஜஸ் வந்து அண்டர் ஏஜ் விமனுக்கு வந்து அதிகமாக நடக்குது. ஸோ இந்த ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜ் ஆக்ட் 2006 வந்து ஏற்கனவே இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இருந்த 1929 சைல்ட் மேரேஜ் ரெஸ்ட்ரைன் ஆக்டை ரிப்பீல் பண்ணி போடப்பட்ட ஒரு லா. ஸோ இந்த ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்றதுக்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து December 30, 2009 வந்து இம்ப்ளிமெண்ட் தட் மீன்ஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக சில ரூல்ஸை வந்து ரூல்ஸ் வந்து போட்டாங்க. ஸோ இந்த ஆக்ட் மூலமாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு என்ன பவர்ஸ் இருக்கும் டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ்க்கு அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சைல்ட் மேரேஜ் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்லையும் அவங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த விஷயத்தில் அவங்க அந்த ஆக்ட் பண்ணணும். அதே மாதிரி சைல்டு மேரேஜை வந்து அனல் பண்ணுறதுக்காக டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணணும். அண்ட் சில்ட்ரன் அந்த சைல்டு மேரேஜ்லேருந்து மீட்கப்பட்ட குழந்தைங்களுக்கான கஸ்டடி அண்ட் மெயின்டெனன்ஸை பற்றி அவங்க வந்து அவங்களுக்கான பவர்ஸ் வந்து அதில் வந்து இருக்குது. ஸோ எந்த மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்லேருந்து வந்தாலும் அவங்க ஆக்ட் பண்ணணும். அதே மாதிரி பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும் அண்ட் கஸ்டடி அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த சில்ட்ரன். நெக்ஸ்ட் வந்து அந்த ஆக்டோட இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து சைல்டு மேரேஜை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக என்ன அவேர்னஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவேர்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பப்பட் ஷோ, ஸ்ட்ரீட் பிளேஸ், ரேலி, செமினார்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய வந்து பண்ணுறாங்க சைல்டு மேரேஜை வந்து ப்ரோஹிபிட் பண்ணும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி சைல்டு மேரேஜோட எவில்ஸ், அதோட டிஸ்அட்வான்டேஜஸை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக எடுத்து டெலிவிஷனில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் தூர்தர்ஷனில் வித் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நிறைய வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் ஸோ விமென்காக இருக்குது. ஸோ விமனோட எஜுகேஷனுக்காகவும் மேரேஜ் அசிஸ்டன்ஸ்க்காகவும் இருக்குது. ஸோ தட் அவங்க வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன அப்புறம் தான் வந்து கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக சைல்டு மேரேஜை கம்ப்ளீட்டாக
எரடிகேட் பண்ணுன்றதுக்காக. அண்ட் யுனிசெஃபோட ஹெல்ப் மூலமா, யுனிசெஃபோட ஃபினான்ஷியல் சப்போர்ட் மூலமா கேரவன் கேம்பெயின் வந்து 13 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நடந்திருக்கு. கேரவன் கேம்பெயின்னா அந்த பஸ்ல வந்து கேம்பெயின் பண்றது. நெக்ஸ்ட் வந்து இந்த விமென்காக போடப்பட்ட ஆக்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து பப்ளிக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் அவேர்னஸ் வந்து பப்ளிக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்றதுக்காக 2008ல இருந்து 5284 சைல்ட் மேரேஜஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அனல்மெண்ட் அண்ட் வாய்டபிலிட்டி ஆஃப் சைல்ட் மேரேஜ். ஸோ ஒரு ஒரு லெஸ் தென் 18 இயர்ஸ்க்கு இருக்க ஒரு குழந்தைக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ள அதை வந்து நல் அண்ட் வாய்ட் பண்ணலாம். அந்த சைல்ட் மேரேஜ் வந்து வேலிடான மேரேஜ் கிடையாது அப்படின்னு வந்து அவங்க வந்து நல் அண்ட் வாய்ட் பண்ணலாம். அதுக்காக அவங்க வந்து ஒரு பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்ணி வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ள அது வந்து அனல்மெண்ட் ஆகிடும். தட் மீன்ஸ் நல் அண்ட் வாய்ட் வந்து ஆகிடும். நெக்ஸ்ட் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005. ஸோ இந்த ஆக்ட் மூலமாக மேட்ரிமோனியல் ஹோம், அதாவது கல்யாணம் ஆகி போன வீட்டில் தங்குறதுக்கான ரைட்ஸ் இருக்குது, ரைட் டு ரிசைட் இருக்குது. அதே மாதிரி வாழும் போது வயலன்ஸ் ஃப்ரீ ஹோமாக இருக்கணும். ஸோ விமென்க்கு எகெயின்ஸ்டாக எந்த வித வயலன்ஸும் இருக்கக்கூடாது அந்த வீட்டில் அப்படின்றதுக்கான ரைட்ஸ் தான் வந்து இந்த ஆக்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து போத் சிவில் ப்ரொவிஷனும் இருக்குது, கிரிமினல் ப்ரொவிஷனும் இருக்கும். இன்கேஸ் சிவில் ரெமெடிஸாக இருந்துச்சுன்னா வித்தின் 60 டேஸில் வந்து அவங்களுக்கு சிவில் ரெமெடிஸ் வந்து கிடச்சிரும். ஸோ விமென் வந்து மேல் அடல்ட் மேலே கேசஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். அதாவது அந்த வீட்டில் அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மேல் அடல்ட், இட் மீன்ஸ் மேல் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸாகவும் இருக்கலாம். ஸோ யாராக வேணா இருக்கலாம். யாருக்கு எகெயின்ஸ்டாகவும் அந்த வயலன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக கேசஸை வந்து ஃபைல் பண்ணலாம். ஸோ இந்த ஆக்டில் இருக்க சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 17ல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரைட் டு ரெசிடென்ஸ், மேட்ரிமோனியல் ஹோமில் நம்ம அந்த வீட்டில் வந்து இருக்கிறதுக்கான உரிமை வந்து அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி எக்கனாமிக் வயலன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக ரிலீஃப் அவங்களுக்கு வந்து இருக்குது. எமோஷ்னல் வயலன்ஸ், வெர்பல் அண்ட் ஸோ வயலன்ஸ் இந்த சென்ஸ் நம்ம அந்த அடிக்கிறது ஃபிசிக்கல் அட்டாக் மட்டும் கிடையாது, வெர்பல் பேசுகிற மொழியில் அந்த எமோஷ்னல் வயலன்ஸும் வந்து இந்த ஆக்ட் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுது. அண்ட் சைல்டோட டெம்பரரி கஸ்டடியை வந்து கொடுக்குது. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இமீடியட் ரிலீஃப் வித்தின் 60 டேஸில் வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு கேஸ்க்கு மல்டிபிள் ஜட்ஜ்மெண்ட்ஸும் இருக்கலாம். அண்ட் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் கேசஸ் ஃபைல் பண்ணலாம். ஈவன் அந்த 2 பார்ட்டிஸ்க்கு இடையில மற்ற கேசஸ் பெண்டிங்கில் இருந்தாலும் இந்த கேசஸை வந்து அவங்க வந்து ஃபைல் பண்ணலாம். அண்ட் இந்த கேசஸோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்பீல் வந்து இருக்குது. ஸோ எக்கனாமிக் வயலன்ஸ், எமோஷ்னல் வயலன்ஸ் சொல்லியாச்சு. இது இல்லாமல் ஃபிசிக்கல் வயலன்ஸும் இருக்குது. ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டினில் கேட்கப்பட்ட கேள்வி. The Protection of Women from Domestic Violence Act 2005 வந்து safeguards women from, நம்ம வந்து எக்கனாமிக் அப்யூஸ் பார்த்தோம். ஸோ அது இல்லாமல் ஃபிசிக்கல் அப்யூஸ் வந்து இருக்குது, அதுக்கப்புறம் செக்ஷுவல் அப்யூஸ் இருக்குது. ஸோ இந்த 3த்துல இருந்துமே வந்து விமனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அந்த ஆக்ட். எக்கனாமிக் வயலன்ஸ், ஈவன் எமோஷ்னல் அப்யூஸும் வந்து அதில் வந்து ஆட் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரெமெடிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அவங்களுக்கு அப்படின்னா செக்ஷன் 18 மூலமாக ப்ரொடெக்ட் பண்ணணும் விமனை. அண்ட் அதே மாதிரி அந்த மேட்ரிமோனியல் ஹவுஸில் ரிசைட் பண்ணிக்கிறதுக்கான ரைட்ஸ். அப்புறம் எக்கனாமிக் வயலன்ஸால் எஃபெக்ட் ஆனாங்கன்னா மானிட்டரி ஆர்டர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணலாம் கோர்ட்டு. ஸோ அந்த அவங்க ஒய்ஃபோட மெயின்டெனன்ஸ்க்காகவும் அவங்களோட குழந்தைங்களோட மெயின்டெனன்ஸ்க்காகவும். அதே மாதிரி சில்ட்ரனை டெம்பரரி கஸ்டடிக்கு வந்து அவங்க கொடுக்கலாம் செக்ஷன் 21 மூலமாக. அண்ட் அவங்களுக்கு ஏற்பட்ட டேமேஜஸ்க்காக காம்பன்சேஷன் ஆர்டரையும் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அண்ட் இன்னொரு ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா டொமஸ்டிக் வயலன்ஸால் விக்டிமான விமெனுக்கு வந்து கேசஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க வந்து கோர்ட்டை அப்ரோச் பண்ணுறதுக்கு தேவைப்படுற லீகல் ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. ஸோ தட் கோர்ட்லேருந்து அவங்களுக்கு வந்து அப்ராப்ரியேட் தேவையான ரிலீஃப் வந்து கிடைக்குன்றதுக்காக. அண்ட் கோர்ட்டில்
குடுத்த ஆர்டர்ஸை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் போலீஸ் வந்து இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. வேற என்ன ஆப்ஷன்ஸ் வந்து அந்த விக்டிம்க்கு வந்து இருக்கும் அப்படின்னா, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து அவங்க வந்து கேசஸ் ஃபைல் பண்ணலாம். இல்ல சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கிட்ட வந்து ஃபைல் பண்ணலாம். இல்ல நியர்பை போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஃபைல் பண்ணலாம். சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் யாரு அப்படின்னா, நோட்டிஃபைடு என்ஜிஓஸோட மெம்பர்ஸை வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸோட கோஆர்டினேட் பண்ணி ஜஸ்டிஸை வந்து வாங்கி கொடுப்பாங்க. ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கறது மூலமாக டொமஸ்டிக் வயலன்ஸால் இருக்க விக்டிம்ஸ்க்கு வந்து ரிலீஃப் வந்து கிடைக்கும். அண்ட் விக்டிம்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ டொமஸ்டிக் இன்சிடென்ட்ஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறதுக்காகவும், டெம்பரரியாக அவங்க வந்து ஷார்ட் ஸ்டே அவங்களும் அவங்களோட குழந்தையும் வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக அக்கமடேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங் வந்து கொடுப்பாங்க. இன்கேஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, இன்கேஸ் அது ஃபிசிக்கல் அட்டாக்காக இருந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கும் வந்து இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் ஒகேஷ்னல் ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒகேஷ்னல் ட்ரைனிங் கொடுத்தா அந்த ட்ரைனிங் மூலமாக அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டும் அவங்களுக்கு தேவையான அந்த இன்கம் வந்து வர வைக்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த ட்ரைனிங்கை வந்து சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கடைசி வந்து டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961. ஸோ டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் மூலமாக தட் மீன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் வந்து டவுரி ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர்ஸாகவும் ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது இல்லை போலீஸ் மூலமாக யார் மூலமாக ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரிலேட்டட் டு டவுரியாக இருந்துச்சு அப்படின்னா தி சேம் டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் வந்து வில் ஆக்ட் அஸ் அ டவுரி ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர். ஸோ அதே தான் இங்கேயும் ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் 2013. ஸோ அந்த மாதிரி கேசஸ் ஆஃபீஸ் பிளேஸில் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னா, அந்த மாதிரி கேசஸ் வந்துச்சு அப்படின்னா த சேம் டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த இதுக்காகவும் தட் மீன்ஸ் இந்த ஆஃபீஸர்ஸாகவும் நோடல் ஆஃபீஸர்ஸாகவும் வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆக்ட் மூலமாக எல்லா ஆஃபீஸஸ்லையுமே ஒரு இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி வந்து வச்சுருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு மேண்டட்ரி ப்ரொவிஷன். ஸோ அது இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி வந்து ஒன்று வச்சுருக்கணும் அப்படின்றதும் ஒரு ப்ரொவிஷன். ஸோ 2 இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி, ஒன்று லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி. த சேம் டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் வந்து இங்கே வந்து நோடல் ஆஃபீஸர்ஸாக வந்து இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து டவுரி ப்ரொவிஷன் ஆஃபீஸர்ஸாக வந்து இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ சீரிஸ் இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.